Yes. Okay. Right. So we can start. Um, so today's session is Mastering DevOps in Salesforce. It's the 11th session on this Apex and Logistic Bootcamp. Right. Okay. So this is myself. I'm not going to explain this one. Okay. So இது வந்து YSFO பத்தி. So it's a usual slide and our community leaders. Our partners, Trailblazer Community, Workforce Partner, MuleSoft, and Slack. So be active in social media. Right. So நாங்கள் இந்தியன் செஷனுக்குள்ளே போவோம். அஜெண்டா வந்து what is DevOps? So DevOps என்ன? Salesforce இந்த DevOps இந்த மாதிரி, and then version control. அப்புறம் வந்து DevOps tools. So lastல வந்து demo. Right. ALM. ALM என்ன? So ALM என்றது வந்து Application Lifecycle Management. Right. ஸோ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கொண்டு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு என்ன? ஸோ லைக் ஃப்ரம் பிளானிங் டு எண்ட், ரைட்? ஸோ அதுதான் வந்து அந்த அப்ளிகேஷன் லைஃப் சைக்கிள். ஸோ அப்ளிகேஷன் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் இஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராக்டிஸ் that focuses on how software is created, delivered, and managed from idea through end of life. ஸோ அதுதான். ஸோ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று செய்ய போறீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? ஸோ நீங்கள் வந்து இனிஷியலாக பிளான் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் பிளான் பண்ணி அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம்னு சொல்லலாம் டிசைட் பண்ணிட்டு தென் நீங்கள் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கிரியேட் பண்ணிக்கல எதை நீங்கள் லைக் எந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணும், ரைட்? ஸோ தென் ஃப்ரம் ஸ்டார்டிங் லைக் பில்டிங் த அப்ளிகேஷன், தென் டெலிவர் பண்ணுறது, அப்புறம் அதை மேனேஜ் பண்ணுறது. அதான் அந்த full end-to-end process, right? Encompassing people, processes, and tools. ALM is a holistic way of looking at the big picture of how applications are conceived, approved, built, delivered, and managed, along with the more specific disciplines. This including DevOps, specific delivery methodologies, testing strategies, governance, and CI/CD that might be involved. So, இங்கே வந்து நாங்கள் கதைக்கிறது DevOps மட்டும் இல்லை. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் லைஃப் சைக்கிள் பார்க்குறோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் லைஃப் சைக்கிள்ன்ற ஒரு பார்ட் தான் இந்த DevOps சென்டர். ஸோ அதால் வந்து ஸோ இட்ஸ் என்கம்பாசிங் பீப்புள், ப்ராசஸஸ் அண்ட் டூல்ஸ். ஏஎல்எம்ன்றது வந்து ஒரு ஹாலிஸ்டிக் வே ஆஃப் லுக்கிங் அட் த பிக் பிக்சர். ஸோ நீங்கள் பிக் பிக்சர்ன்ற என்ன, ஒரு ஒன்று ஒன்று ஒரு 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 அப்ளிகேஷன் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அது நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி ஒரு ஓவரால் ஐடியா ஒன்று இருக்கு, ரைட்? ஸோ அதில் வந்து பில்ட்லேருந்து, டெலிவரியிலேருந்து, மேனேஜ்லேருந்து, லைக் நீங்கள் டெவலப்ஸ் ப்ராசஸாக இருக்கட்டும் எல்லாமே, ரைட்? ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் முதலே பிளான் பண்ணுவீங்க, ரைட்? Healthy ALM means that the business can react quickly to changes and applications can keep pace without compromising stability or quality. So இங்க வந்து ஹெல்தி ஏஎல்எம் என்ற, அதாவது ஒரு ஹெல்தியான அப்ளிகேஷன் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் என்னன்னா பிஸ்னஸ் வந்து ஒரு சேஞ்சுக்கு குயிக்காக ரியாக்ட் பண்ணணும், ரைட்? ஸோ ஒரு அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணியாச்சு அண்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க.
So in the middle of development or after the development, so if there is any change request, right? So for example, ஒரு change request கொண்டு வருது, இந்த applicationல வந்து இந்த change செய்யணும்ன்றது என்ன. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸுக்கு எப்படி பிஸ்னஸ் குயிக்காக ரியாக்ட் பண்ணலாம். Applications can keep pace without compromising stability and quality. So on the healthy application lifecycle management வந்து ஸ்டெபிலிட்டி அண்ட் குவாலிட்டி ரெண்டையும் கம்ப்ரமைஸ் பண்ணாம எப்படி அந்த பிஸ்னஸஸ் வந்து இந்த சேஞ்சஸுக்கு வந்து குயிக்காக ரியாக்ட் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ அதுதான் அந்த எக்ஸ்பிளனேஷன். It is a cornerstone of resiliency. Without clear and practical ALM, teams will struggle at every stage of application, delivery, and maintenance. So, ஒரு தெளிவான ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு அப்ளிகேஷன் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் வந்து ஒரு டீம் வந்து ஒரு ஆப்பை வந்து டெவலப் பண்ணுறதோ அதை மெயின்டைன் பண்ணுறதோ வந்து கஷ்டம் என்ன. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பிளான் இருக்கும் நீங்கள் எப்படி செய்ய போறீங்கன்றது, ரைட்? ஸோ அந்த ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் வந்து நீங்கள் ஒரு ஆப் ஆன் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க, ரைட்? ரைட், நான் முதலே சொன்னதுதான். ஸோ அப்ளிகேஷன் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்ல வந்து நிறைய ஃபேஸஸ் இருக்கு, ரைட்? ஸோ அதில் ஒரு ஃபேஸ் தான் இந்த டெவாப்ஸ்ன்றது என்ன. ஸோ நீங்கள் இப்போ டெவலப் பண்ணிட்டீங்க, அது நீங்கள் ஒரு டெவலப் என்வாயன்மெண்ட்டை டெவலப் பண்ணிட்டு ஸோ நீங்கள் அதை வந்து டெஸ்ட் பண்ணுவீங்க என்ன. ஸோ டெஸ்டிங் என்வாயன்மெண்ட்டுக்கு டிப்ளாய் பண்ணுவீங்க, தென் அடுத்தடுத்த ஃபேஸஸ்க்கு போவீங்க, ரைட்? ஸோ அப்படி போகும்போது நாங்கள் இப்போ டெவலப் என்வாயன்மெண்ட்லேருந்து டெஸ்டிங் என்வாயன்மெண்ட்டுக்கு சேஞ்சஸை மூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கு என்ன, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுவோம், ரைட்? ஸோ அதுதான் வந்து அந்த டெவாப்ஸ் ப்ராசஸ்ன்றது, ரைட்? ஸோ அந்த அப்ளிகேஷன் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்ல ஒரு பார்ட் தான் இந்த டெவாப்ஸ், ரைட்? ஸோ இது வந்து ஒரு டெஃபினிஷன். இது நீங்க வாட் இஸ் டெவாப்ஸ்ன்னு சொல்லி நீங்க கூகுள்ல தேடி பார்த்து கொள்ளலாம். ஓகே, ஸோ டெவாப்ஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கல்ச்சரல் philosophies, practices and tools that increases an organization's ability to deliver applications and services at high velocity, evolving and improving products at a faster pace than organizations using traditional software development and infrastructure management process. ரைட், ஸோ ஒரு டெவாப்ஸ்ன்னா என்னண்டா, இவன் இந்த டெஃபினிஷன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு டெவாப்ஸ்ன்றது வந்து கல்ச்சுரல் philosophies, practices and tools ஒரு கம்பினேஷன் என்ன. ஸோ இப்போ ஆப்வியஸ்லி ஒரு டூல்ஸ் இருக்கு எங்களுக்கு என்ன, நாங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ அதான் வந்து டூல்ஸ். ப்ராக்டிசஸ், ஸோ நாங்கள் என்ன ப்ராக்டிஸ் வச்சிருக்கோம்ன்றது, ஸோ அது வந்து அது ஆர்கனைசேஷன் மாறுபடும் என்ன, இந்த ப்ராக்டிசஸ் philosophies எல்லாம். ஸோ இந்த கம்பினேஷன் பிளஸ் இது வந்து increases an organization's ability to deliver applications and services at high velocity. ஸோ ஒரு நீங்கள் ஒரு அப்ளிகேஷனோ ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், அதை வந்து நாங்கள் டெலிவர் பண்ணுறதுக்கு வந்து லைக் என்னன்னு சொல்றது, அதை லைக் ஒரு நார்மல் ஒரு ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸை விட இந்த டெவாப்ஸ் ப்ராசஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் எபிலிட்டியை வந்து கூட்டும் என்ன, அதாவது ஃபாஸ்ட்டாக நாங்கள் அதை டெலிவர் பண்ணுறதுக்கான எபிலிட்டியை வந்து கூட்டும். This speed enables organizations to better serve their customers and compete more effectively in the market. So in the speed one enable பண்ணமா organizations to better serve their customers and compete more effectively in the market. அவங்க வந்து மார்க்கெட்ல வந்து போட்டி போடுறதுக்கும் கஸ்டமர்ஸுக்கு வந்து பெட்டரா சர்வ் பண்றதுக்கும் வந்து இந்த டெவாப்ஸ் ப்ராசஸ் அந்த ஸ்பீட் வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த ஆர்கனைசேஷனுக்கு.
ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டெலிவரி பைப்லைன் ஒன்று இருக்கு. என்ன, நாங்கள் பில் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம், ரிலீஸ் பண்ணுவோம். என்ன, ஸோ கஸ்டமர்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க, அதை மானிட்டர் பண்ணுவாங்க, திரும்ப கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, ஜஸ்ட் ஃபீட்பேக், ரைட்? ஸோ ஃபீட்பேக்கை வச்சு கூட நாங்கள் திரும்ப பிளான் பண்ணுவோம், திரும்ப பில் பண்ணுவோம், திரும்ப டெஸ்ட் பண்ணுவோம், திரும்ப ரிலீஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ அது வந்து ஒரு டெலிவரி பைப்லைன். Okay, how DevOps works. Under DevOps model, development and operation teams are no longer slot. Sometimes these two teams are merged into a single team where the engineers work across the entire application lifecycle from development and test to deployment to operations and develop a range of skills not limited to a single function. For example, வந்து என்னையே நான் வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணுற கம்பெனி வந்து ஒரு ப்ராப்பர் ஐடி கம்பெனி இல்லை, ரைட்? ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணுறது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்த ஐடி செக்டரில். ஸோ அந்த ஐடி செக்டர் வந்து ப்ராப்பர் ஐடி கம்பெனி மாதிரி ஒர்க் ஆகாது, ஒரு கன்சல்டேஷன் கம்பெனி மாதிரி ஒர்க் ஆகாது. இப்போ என்னோட கம்பெனியில் வந்து நான் ஒரு சேஞ்ச் ரிக்வெஸ்டாக இருக்கட்டும், ஒரு லைக் ஒரு புது ஃபீச்சர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ நான் தான் டெவலப் பண்ணுவேன், நான் தான் டெஸ்ட் பண்ணுவேன், நான் தான் டிப்ளாய் பண்ணுவேன், ரைட்? ஸோ ஐ எம் நாட் லிமிட்டட் டு சிங்கிள் ஃபங்க்ஷன், ரைட்? இப்போ என்னோட கம்பெனியில் வந்து இங்கே வந்து நாங்கள் 2 டீம்ஸ் மட்டும் தாங்க வச்சிருக்கோம், டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன். ஸோ என்னோட கம்பெனியில் வந்து டெவலப்மெண்ட் டீம், டெஸ்டிங் டீம், டெவலப்ஸ் டீம் எல்லாமே உண்டு தான். ஸோ எல்லாமே merged into a single team. ஸோ அதான் அங்கே சொல்லியிருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் these two teams are merged into a single team where engineers work across the entire application life cycle. ஸோ என்னோட கம்பெனியில் ஒரு சேஞ்ச் ரிக்வெஸ்ட் வருதுன்னு சொன்னால் அந்த சேஞ்ச் ரிக்வெஸ்ட் ஸ்டார்டிங் லைக் பிளானிங்ல இருந்து டெவலப்மெண்ட், டெஸ்டிங் அண்ட் டிப்ளாய்மெண்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஒரே டீம் தான், ரைட்? ஸோ சேம் பர்சன் கூட ஒர்க் பண்ணலாம். லைக் இஃப் இட்ஸ் அ ஸ்மால் ஃபீச்சர் ஒரு ஸ்மால் சேஞ்ச் ரிக்வெஸ்ட், தென் ஒரே ஒரு ஆள் தான் அதில் ஒர்க் பண்ணுவாங்க, ரைட்? இஃப் இட்ஸ் அ பிக் ஒன் only multiple persons will engage, right? ஸோ இதுக்குரிய பெட்டர் எக்ஸாம்பிள் நான் தான் சொன்னேன். இதில் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நான் என்னோட கரியரை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ரைட்? ஸோ அதில் வந்து என்னது skills வந்து not limited to a single function. These teams use practices to automate processes that historically have been manual and slow. Yes, again, என்னோடைய சொல்றேன் நான். They use the technology stack and tooling which help them operate and evolve applications quickly and reliably. Okay, so like ஒரு 3 months back வந்து லைக் ஈவன் நாங்கள் ஒரு டெவலப்ஸ் ப்ராசஸ் இருந்தாலும் ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணி இருந்தாலுமே அதுலேயுமே கொஞ்சம் மேனுவலாக தான் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ அது வந்து எங்களோட டிப்ளாய்மெண்ட் வந்து ஸ்லோ டவுன் பண்ணிட்டு இருந்தது, ரைட்? ஸோ நாங்கள் என்ன செஞ்சினாங்கன்னு சொன்னால் மேனுவலாக செக் பண்ணுறது, கோடாக இருக்கட்டும், மேனுவலாக லைக் ஒரு சேஞ்சஸை பிக் பண்ணி அதை டிப்ளாய் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு அப்பா என்வாயன்மெண்ட்டுக்கு, ஸோ எல்லாமே மேனுவல் சேஞ்சஸ், ரைட்? ஸோ நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அதை மேனுவலாக செஞ்சுட்டு இருந்ததால எங்களோட டிப்ளாய்மெண்ட் வந்து செம்ம ஸ்லோவாக நடந்துட்டு இருந்தது. ஓகே, ஸோ நாங்கள் அதுக்கு பிறகுதான் நாங்கள் வந்து எங்களோட ப்ராசஸை வந்து ரீடிஃபைன் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணி, ஸோ நாங்கள் ரீடிஃபைன் பண்ணாங்க, ஸோ நாங்கள் ஆட்டோமேட் பண்ணினாங்க. ஸோ நாங்கள் ஆட்டோமேட் பண்ணின பிறகு இப்போ எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதியாக வந்து அந்த டிப்ளாய்மெண்ட் டைம் லைன் வந்து குறைஞ்சிருக்கு. எங்களுக்கு அந்த டிப்ளாய்மெண்ட் விண்டோ வந்து இதுக்கு முதல்ல லைக் ஒரு ரிலீஸுக்கு வந்து எங்களுக்கு ஒரு 1 day தேவைப்படுதுன்னு சொன்னால் இப்போ less than half a day. நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், ஒரு more than half a day man hours வந்து குறைச்சிருக்கலாம், ரைட்? ஸோ அது நாங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணினதால. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்கு, டீம்ஸ் யூசஸ் ப்ராக்டிசஸ் டு ஆட்டோமேட் ப்ராசஸஸ் that historically have been manual and slow. Okay, next. These tools also help engineers independently accomplish tasks, for example, deploying code or provisioning infrastructure that normally would have required help from other teams. And this further increases a team's velocity.
ஸோ என்ன சொல்லிருக்கு, these tools also help engineers independently accomplish tasks, for example deploying code. நான் சொன்னது தானே என்ன. ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு டீம்ல வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாம எங்களோட டீமே வந்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா, நான் இன்னொரு டீம்ல வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாம நானே வந்து என்னோட டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தேன், என்ன நானே டிப்ளாய் பண்ணிட்டு இருந்தேன் ஆட்டோமேட்டிக்கா இந்த கோடை வந்து, ரைட். ஸோ அப்போ அந்த டூல்ஸ் வந்து இருக்கிறதால இப்போ எங்களுக்கு அந்த டூல்ஸ் எதுவும் இல்லைன்னு சொன்னா நாங்க வில் பி டிபெண்டிங் ஆன் someone else, right? ஸோ இன்னொரு டீம் லைக் அதாவது டெவலப்ஸுக்கு ஒரு செப்பரேட் டீம் இருக்கா, இல்லாட்டி இன்னொரு பர்சன் அதுக்கு டெடிகேட் இருந்தா, ஸோ நாங்க அதில் டிபெண்ட் பண்ணி இருப்போம், ரைட். ஆனா இந்த டூல்ஸ் வந்து எங்களுக்கு என்ன செய்யுது, என்னோட ஒர்க்கை நானே செய்து கொள்றதுக்கு இன்னொன்று ஆள்ல டிபெண்ட் பண்ணி இல்லாம இண்டிபெண்டா கம்ப்ளீட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ரைட். ஸோ அது வந்து என்ன செய்யும், ஸோ இப்போ எல்லா பர்சனுமே வந்து இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ண வலிக்கிட்டோம், லைக் டிபெண்டன்சி இல்லாம போகைகள் என்ன நடக்கும், டீம்ஸ் என்ன அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கூடும், ரைட். ஸோ further increases the team's velocity. ஓகே, how DevOps works. ஸோ அதான் இங்கே பார்த்தாங்க, இது வந்து டூல்ஸ். ஸோ நிறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ நாங்கள் எதை எந்த ஸ்டெக்ல யூஸ் பண்றோம்ன்றது அது நாங்கள் தான் டிசைட் பண்ணோம். ஸோ நிறைய டூல்ஸ் இருக்கு, GitLab, GitHub, சாரி Git, தென் Bitbucket, இப்படி நிறைய இருக்கு என்ன. அதே மாதிரி டிப்ளாய்மெண்ட்ஸுக்கு AWS, Kubernetes, Azure Pipelines, ஸோ இப்படி நிறைய இருக்கு. ஸோ நீங்க எந்த வெர்ஷன் கண்ட்ரோலிங் செலக்ட் பண்ண போறீங்க, எந்த டிப்ளாய்மெண்ட் டூல் நீங்க செலக்ட் பண்ண போறீங்கன்றது டிபெண்டிங் ஆன் த ஸ்டாக் யூ ஆர் யூசிங், ரைட். ஓகே, ஸோ நாங்க டெவாப்ஸ் வந்து மெயினாக பார்த்தாலுமே நாங்கள் இங்கே வந்து மேஜர்லி வந்து ஃபோக்கஸிங் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ், ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிற டீம் எடுத்துக்கொண்டா 5 பேரும் ஒர்க் பண்ணுவாங்க, ரைட். ஸோ அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட சேஞ்சஸ், இந்த கோட் சேஞ்சஸோ மெட்டா டேட்டா சேஞ்சஸ் வாட்டெவர், அதை வந்து ஒரு சோர்ஸ் கண்ட்ரோல் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட சேஞ்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் சோர்ஸ் கண்ட்ரோலுக்கு போகும், தென் அதுல இருந்து இன்டிகிரேஷன் டெஸ்டிங் ஓ QA என்வாயன்மெண்ட். ஸோ இப்போ நாங்கள் டெவலப்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டெவலப் என்வாயன்மெண்ட்ல செய்வோம், தென் வந்து QAக்கு புஷ் பண்ணுவோம். ஸோ இன் QA அதில் வந்து டெஸ்டிங் நடக்கும், ரைட். ஸோ QAன்றது என்ன தெரியும் தான் உங்களுக்கு, என்ன குவாலிட்டி அஷூரன்ஸ். ஸோ அது வந்து டெஸ்டிங், இன்டிகிரேஷன் டெஸ்டிங் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங் ரெண்டுமே நடக்கும். தென் வந்து நாங்கள் அதில் இருந்து ஒரு UAT என்வாயன்மெண்ட், UAT என்ன, யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங், ரைட். ஸோ அதான் வந்து UATன்றது. ஸோ யூசர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெவலப் பண்ணிட்டு அதை வந்து QA வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டெவலப்பரும் QA டெஸ்ட் பண்ணினாலும் யூசர் தான் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்ட் பண்ணி சைன் ஆஃப் பண்ணுவாங்க, ஓகே இது பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது ஃபங்க்ஷனாலிட்டி என்ன. ஸோ அதுக்கு பிறகுதான் நாங்கள் வந்து ப்ரொடக்ஷனுக்கு போடுவோம், சரியா. ஸோ அந்த டெவலப்மெண்ட் சைக்கிள்ன்றது தான் இந்த இது. இப்போ 4-5 டெவலப்பர்ஸ் ஒரு டீம்ல இருந்து ஒர்க் பண்ணும்போது ஸோ அவங்களோட எல்லா சேஞ்சஸும் வந்து ஒரு இடத்துல merge ஆகும் என்ன. ஸோ அது வந்து சோர்ஸ் கண்ட்ரோல், தென் வந்து கண்டினியூஸாக அது QAக்கு புஷ் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க என்ன, ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நானும் ஷர்மாவும் பிரசாந்தும் ஒரு டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொன்னா நான் பண்ற சேஞ்சஸை வந்து சோர்ஸ் கண்ட்ரோல் மூலமா, ஃபார் எக்ஸாம்பிள் கிட் மூலமா வந்து நான் QA என்வாயன்மெண்ட்டுக்கு புஷ் பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி ஷர்மா தென் பிரசாந்த், ஸோ 3 பேருமே மாறி மாறி நாங்கள் எங்களோட சேஞ்சஸை வந்து கண்டினியூஸா வந்து புஷ் பண்ணிட்டே இருப்போம் என்ன QA என்வாயன்மெண்ட்டுக்கு. ஸோ அது கண்டினியூஸ் இன்டிகிரேஷன், தென் வந்து டிப்ளாய்மெண்ட் UAT, தென் ப்ரொமோஷன் டு ப்ரொடக்ஷன், சரியா. ஸோ ஒன்ஸ் யூஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணின பிறகு தான் நாங்கள் வந்து ப்ராடக்ட்டுக்கு டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இட் குட் சேஞ்ச் ஆர்கனைசேஷன் வந்து இட் டிஃபர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கம்பெனியில் வந்து ஒரு டெவலப்பர் என்வாயன்மெண்ட் இருக்கு, நாங்கள் வந்து QA என்வாயன்மெண்ட் சொல்றோம் நாங்கள், தென் எங்களுக்கு வந்து UAT இல்லை. ஸோ எங்களோட QA என்வாயன்மெண்ட் UAT என்வாயன்மெண்ட் ரெண்டுமே சேம். இன் பிட்வீன்
QA and production, we have pre-production environment. So ப்ரொடக்ஷனுக்கு போகிறதுக்கு முதல் ப்ரீ-ப்ரோட்டுக்கு போகிறோம், ரைட்? ஸோ அங்கே வந்து எங்களுக்கு ரிக்ரெஷன் டெஸ்டிங்லேருந்து எல்லாமே நடந்துட்டு இருக்காங்க. ஸோ டெஸ்டிங்கை பற்றி லைட்டாக கதைக்கிறேன், பட் ஐ ஹோப் யூ நோ த டேர்ம்ஸ் ரிக்ரெஷன் டெஸ்டிங், ரைட்? ஸோ எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து பிரேக் ஆகுதா இல்லையாண்டு செக் பண்ணுறது தான், டெஸ்ட் பண்ணுறது தான் ரிக்ரெஷன் டெஸ்டிங், ரைட்? பட் நான் முதல்ல ஒர்க் பண்ண கம்பெனியில் வந்து அவங்க வந்து 5 வச்சுருந்தவங்க. ஸோ டேவ், QA, UAT, pre-prod and prod. ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஒரு அந்த ப்ராக்டிஸ் வந்து அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அது என்ன ப்ரோசஸ் ஃபாலோ பண்ண போகிறாங்கன்றது முதல்ல சொன்ன மாதிரி என்ன கம்பெனிக்கு கம்பெனி, அதாவது ஆர்கனைசேஷனுக்கு ஆர்கனைசேஷன் மாறுபடும் என்ன. ஸோ இங்கே வந்து நாங்கள் ஒரு நார்மலான லைஃப் சைக்கிள் தான் நாங்கள் இங்கே கதைக்கிறோம், டேவ், QA, UAT and ப்ராட்ன்றது. பட் இட் சேஞ்சஸ். ரைட், பெனிஃபிட்ஸ் ஆஃப் DevOps. ஸோ ஃபுல்லாக நான் வந்து டிஸ்கஸ் பண்ணேன், ஸோ ஜஸ்ட் சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ என்ன ஸ்பீட். ஸோ DevOps இருக்கிறதால வந்து என்ன எங்களுக்கு வந்து ஸ்பீடாக டிப்ளாய்மெண்ட் அதெல்லாம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ரேபிட் டெலிவரி தொடர்ந்து டெலிவரி பண்ணிட்டு இருப்போம். ஸ்கில், இம்ப்ரூவ் கொலாபரேஷன், செக்யூரிட்டி. ஸோ இது எல்லாமே பெனிஃபிட்ஸ் ஆஃப் DevOps. ரைட், DevOps in the practices, continuous integration, continuous delivery. ஸோ இங்கே நாங்கள் முதல்ல இருந்து இது பார்த்தோம்னு சொன்ன என்ன, இது DevOps ஒரு ப்ராக்டிஸ் தானே என்ன. ஸோ எல்லாருமே வந்து டெவலப் பண்ணினாலும் அவங்க எல்லாருமே கண்டினியூஸாக இன்டிகிரேட் பண்ணிட்டு இருப்பாங்க தங்களோட சேஞ்சஸ் எல்லாத்தையும் ஒரு QA என்வாயன்மெண்ட், ரைட்? ஸோ அது வந்து கண்டினியூஸ் இன்டிகிரேஷன். தென் கண்டினியூஸ் டெலிவரி, அதாவது தொடர்ந்து டெலிவர் பண்ணுறது. மைக்ரோ சர்வீசஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் கோட், மானிட்டரிங் அண்ட் லாகிங். ஸோ அதாவது என்ன டிப்ளாய்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ணுறது அண்ட் லாகிங். கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன். ஸோ ஏதாவது இஷ்யூஸ், ஃபெயிலியர்ஸ் இருந்தால் அது வந்து தொடர்ந்து கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே DevOps ப்ராக்டிசஸ் தான், ரைட்? ஸோ நான் முதல் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸை பற்றி தான் நீங்கள் கதைச்சிட்டு இருக்கிறோம். ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸை பற்றி கதைக்கும் போது முக்கியமான ஒரு விஷயம் இந்த சாண்ட்பாக்ஸ் என்ன. ஸோ சாண்ட்பாக்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுது இந்த DevOps ப்ராசஸில்? ஸோ கேன் எனிவன் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் சாண்ட்பாக்ஸ்? எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சாண்ட்பாக்ஸ் என்ன? எனக்கு டெஃபினேஷன் தேவை, இன் சிம்பிள் டேர்ம்ஸ். இது ப்ரொடக்ஷன் ஒர்க்கோட காப்பி வந்து ப்ரொடக்ஷன் டேட்டாஸ் இல்லாம சாம்பிள் டேட்டாஸோட நாங்க கிரியேட் பண்ற ஒரு ப்ரொடக்ஷன் என்வாயர்மெண்ட் காப்பி மாதிரி. ஓகே, எனி அதர் ஆன்சர்ஸ்? டெஸ்டிங் யூஸ் பண்றோம். சாரி, டெஸ்டிங். Anything else? யா, நீங்க சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். ஸோ இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் என்வாயன்மெண்ட் காப்பி தான், ரைட்? ஸோ நாங்கள் அங்கே தான் டெவலப் பண்ணுவோம், அங்கே தான் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ட்ரைனிங் த யூசர்ஸ் எல்லாமே வந்து ஒரு சாண்ட்பாக்ஸ் என்வாயன்மெண்ட்ல தான் நடக்கும். ஸோ சாண்ட்பாக்ஸ் என்னென்னா ஒரு ப்ரொடக்ஷன் என்வாயன்மெண்ட் காப்பி. ஸோ அதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு, அதாவது பார்ஷல் காப்பி, ஃபுல் காப்பி அண்ட் எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, ரைட்? Okay, Salesforce Sandbox. Salesforce provides a variety of environments for you to use during application development and testing cycles. So நாங்கள் உங்களுக்கு முதல்ல ஒரு டயக்ராம் ஒன்று காட்டியிருந்தேன், Dev, QA, UAT and Prod. ஸோ அந்த ப்ராடக்ட் தவிர்த்து மிச்சம் மூணுமே என்னது ப்ரொடக்ஷன் காப்பி தான், ரைட்?
ஆனா அது எல்லாமே வெரைட்டி ஆஃப் என்வாயன்மெண்ட். ஸோ நான் அதில் சொல்லாம விட்டு வந்தேன், நீங்க எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியாது. ஸோ ஐ கோ பேக். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா என்னன்னு போட்டிருக்கு, பார்ஷியல் காப்பி சாண்ட்பாக்ஸ், ஃபுல் காப்பி சாண்ட்பாக்ஸ் என்ன. ஸோ இதெல்லாமே வந்து டைப்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாண்ட்பாக்ஸ். ஸோ அது என்னன்னு தேடி பார்க்கறத ஐ வில் லீவ் இட் வித் யூ. ஸோ நான் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். உங்களுக்கும் டாஸ்க் வேணும்னு நீங்களும் தேடி படிக்கத்தானே வேணும் என்ன. ஸோ அது வந்து உங்களோட டாஸ்க். Salesforce provides variety of environments for you to use during application development. So application develop பண்றதுக்கு, டெஸ்ட் பண்றதுக்கு, யூசர் வந்து லைக் டெஸ்டிங், QA டெஸ்டிங்காக இருக்கட்டும், யூசர் டெஸ்டிங்காக இருக்கட்டும், ஈவென்ட் ரெகுலேஷன் டெஸ்டிங், இன்டிகிரேஷன் டெஸ்டிங். ஸோ எல்லா விதமான டெஸ்டிங், யூசர் ட்ரைனிங், ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் சாண்ட்பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ரைட். An effective environment strategy for Salesforce requires understanding how to use different environments and what good management looks like. ஸோ நிறைய என்வாயன்மெண்ட்ஸ் நீங்க லைக் ஒரு ப்ரொடக்ஷன் என்வாயன்மெண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய சாண்ட்பாக்ஸ் வரும் என்ன. ஸோ உங்களுக்கு நிறைய லைசன்ஸ் கிடைக்கும். அது நீங்க வாங்குற இதை பொறுத்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் பார்ஷியல் காப்பி, நம்பர் ஆஃப் ஃபுல் காப்பி எல்லாமே மாறும். பட் அது எல்லாமே இருந்தாலும் எதை எப்படி யூஸ் பண்ண போறோம், அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து requires understanding how to use different environments and what good management looks like. ஸோ அந்த ஒரு எஃபெக்டிவ் என்வாயன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்றது என்னன்னா, நீங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாண்ட்பாக்ஸ் இருந்தாலும் அதை எப்படி யூஸ் பண்ண போறீங்க, அதை எப்படி மேனேஜ் பண்ண போறீங்கன்றது தான் அந்த என்வாயன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன. என்வாயன்மெண்ட்ஸ் ஸோ இங்க வந்து நாங்கள் என்வாயன்மெண்ட்ஸ் சொல்றது சேல்ஸ்ஃபோர்ஸ் இன்ஸ்டன்ஸ் தான், சரியா. ஸோ இட் குட் பி ப்ரொடக்ஷன், இட் குட் பி சாண்ட்பாக்ஸ். ஸோ குழம்ப தேவையில்லை, ஐ மீன் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. வாட் இஸ் சாண்ட்பாக்ஸ் இந்த என்வாயன்மெண்ட்ஸ் திரும்ப கதைக்கும் போது, ரைட்டா. ஸோ நாங்கள் என்வாயன்மெண்ட் சொல்றது ஒரு சேல்ஸ்ஃபோர்ஸ் இன்ஸ்டன்ஸ் தான். ரைட். என்வாயன்மெண்ட்ஸ் வேர் ஒர்க் கெட்ஸ் டன். எஸ், என்வாயன்மெண்ட்ன்றது என்ன, ஒரு வேலையை நாங்கள் செய்து முடிக்கிற இடம். அது டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், டெஸ்டிங்காக இருக்கட்டும். Their usefulness in ALM comes from the level of fidelity to production they provide, along with their isolation from production. ஸோ இந்த அப்ளிகேஷன் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்ல வந்து இந்த சாண்ட்பாக்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொன்னா, நாங்கள் அதை வேற வந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து ஐசோலேட் பண்ணி தான் வச்சிருப்போம் என்ன. ஸோ ப்ரொடக்ஷனுக்கும் அவருக்கும் என்னன்னு சொல்றது, ஒரு கனெக்ஷன் இல்லாத மாதிரி வச்சுக்கொள்ளுங்களேன். ப்ரொடக்ஷன்ல இருந்து தான் கிரியேட் பண்ணியிருப்பான், ரைட். ஸோ இது வந்து அந்த டெவலப்ஸ் ப்ரோசஸோட சம்மந்தப்பட்டதான், ரைட். Teams often struggle to realize these benefits. Challenges to getting the most out of your development environments and strategy come from many sources. So இந்த சாண்ட்பாக்ஸ் பெனிஃபிட்ஸை வந்து டீம்ஸ் வந்து ரியலைஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. Challenges to getting the most out of your development environments and strategy come from many sources, right? இப்போ உங்களுக்கு ஒரு டீம் ஒன்று இருக்கும்போது, ஒரு டீம்ல வந்து 4 பேர் 5 பேர் டெவலப்பர் இருக்கலாம். 4 பேரும் 4 விதமான டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒரு சிங்கிள் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட்லயே ஒர்க் பண்ணலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே என்னது, வேற வேற சோர்சஸ்ல இருந்து வேற. சாரி, ஒன் செகண்ட் கைஸ். ரைட்.
Yeah, so challenges to getting the most out of your development environments and strategy comes from many sources. ஸோ நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுற சாண்ட்பாக்ஸ் என்வாயன்மெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ட்ரையல் ஹெட் ஓக்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் என்வாயன்மெண்ட் சொல்கிறது அது இல்லை. ஸோ ஆக்சுவல் சாண்ட்பாக்ஸ் வந்து நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும், ரைட்? ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ரைட், இது வந்து ஒரு கம்பேரிசன். ஸ்க்ராட்ச் ஓக், டெவலப்பர் சாண்ட்பாக்ஸ். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வேறு வேறு சாண்ட்பாக்ஸ் வந்து டைப்ஸ் என்ன. டெவலப்பர் சாண்ட்பாக்ஸ்ன்றது ஒரு 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 டைப். டெவலப்பர் ப்ரோ, partial copy and full copy. ஸோ ஃபுல் சாண்ட்பாக்ஸ்ன்றது ஃபுல் காப்பி தான், ரைட்? ஸோ ஃபுல் காப்பி என்றால் இந்த ஃபுல்லாக டேட்டாவோட சேர்ந்து காப்பி பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஸ்பாக் ஷேப், சப்போர்ட் சோர்ஸ் ட்ராக்கிங், லைஃப் ஸ்பேன் என்ன, அது வாழ்க்கை காலம் எவ்வளவு, ரிஃப்ரெஷ் இன்டர்வல், எவ்வளோ நாள் எடுக்க வேண்டது, ரைட்? ரிலீஸ் ப்ரீவியூ சப்போர்ட், ப்ரொவிஷனிங் டைமிங். ஸோ ஓகே, நாங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு போவோம். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இந்த ஸ்க்ராட்ச் ஓக்ன்றது. ஸோ ஐ லீவ் இட் வித் யூ, சரியா? ஸோ நான் மெயின் விஷயம் மட்டும் காய்ச்சிட்டு போகிறேன் உங்களுக்கு. லைஃப் ஸ்பேன், அதாவது ஒவ்வொரு டைப் ஆஃப் சாண்ட்பாக்ஸுடைய லைஃப் ஸ்பேன், ரைட்? ஸோ ஸ்க்ராட்ச் ஓக் வந்து நார்மலாகவே 1 to 30 days தான். ஸோ 30 daysல வந்து அந்த ஸ்க்ராட்ச் ஓக் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். அப்புறம் வந்து டெவலப்பர் சாண்ட்பாக்ஸ். ஸோ டெவலப்பர் சாண்ட்பாக்ஸ் வந்து டெவலப்பர் மட்டும் இல்லை, டெவலப்பராக இருக்கட்டும், டெவலப்பர் ப்ரோவாக இருக்கட்டும், ஸோ எனி டைப் ஆஃப் சாண்ட்பாக்ஸ் இந்த ஸ்க்ராட்ச் ஓக்கை தவிர்த்து மேனுவலாக தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் டிலீட் பண்ண வரைக்கும் அந்த சாண்ட்பாக்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து குறிப்பிட்ட டைம் பீரியட் வந்து லாகின் பண்ணாமல் இருந்த அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு அது எக்ஸ்பயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ செட்டிங் அப். ஸோ நீங்கள் அதை எப்படி செட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அதோட லைஃப் ஸ்பேன் மாறும். அதுதான் அந்த மேனுவலி கண்ட்ரோல் பண்றது, சரியா? ஸோ இட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் எனி டைப் ஆஃப் சாண்ட்பாக்ஸ் எக்ஸெப்ட் ஸ்க்ராட்ச் ஆக். ஸோ ஸ்க்ராட்ச் ஆக் நார்மலாகவே 30 daysல வந்து எக்ஸ்பைரி ஆயிடும், ரிகார்ட்லெஸ் ஆஃப் எனி திங், சரியா? ரிஃப்ரெஷ் இன்டர்வல், அதாவது வந்து நீங்க ரிஃப்ரெஷ் பண்றீங்க என்ன. ஸோ நீங்க ஒரு சாண்ட்பாக்ஸ் வந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவீங்க. கிரியேட் பண்ணின பிறகு ப்ரொடக்ஷன்ல வந்து வேறு சேஞ்சஸ் இருக்கலாம். பட் அந்த சேஞ்சஸ் வந்து சாண்ட்பாக்ஸுக்கு நீங்க புஷ் பண்ணாம விட்டீங்கன்னு சொன்னா, அதே சேஞ்சஸை காப்பி பண்ணாம விட்டீங்கன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலண்டா இருக்காது என்ன. ஸோ அந்த டைம்ல வந்து நாங்க ரிஃப்ரெஷ் பண்ணோம். ஸோ ரிஃப்ரெஷ் என்ன நடக்கும்னு சொன்னா அகெயின் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற அவ்வளோ சேஞ்சஸையும் திரும்ப அப்படியே காப்பி பண்ணோம். ஸோ நீங்க புதுசா ஒரு சாண்ட்பாக்ஸ் கிரியேட் பண்ணாம சேம் சாண்ட்பாக்ஸுக்கே அதை வந்து சேஞ்சஸை வந்து நாங்கள் காப்பி பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நார்மலாக எடுக்கிற டைம் இன்டர்வல், அதாவது எவ்வளோ டைம் எடுக்கும்ன்றது. ரிஃப்ரெஷ்ன்றது வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு பட்டன் கிளிக் மட்டும் இல்லை, நீங்கள் அதை கிளிக் பண்ணினா பிறகு ஒரு டைம் எடுக்கும், சரியா? ஸோ நம்மளுக்கு நான் காட்டுறேன். பட் அட் தி எண்ட் டெமோ டைமில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ரிஃப்ரெஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. நான் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்ட முடியாது, ஐ கேன் ஷோ வேர் இட் இஸ் தட். ஓகே, ஸோ டெவலப்பர் ப்ரோக்கும் வந்து 1 day எடுக்கும். பார்ஷியல் காப்பி அரௌண்ட் 5 days எடுக்கும். ஃபுல் காப்பி வந்து 29 days எடுக்கும். இந்த டெவலப்பர் ப்ரோ எல்லாம் 1 day எடுக்குது. இந்த பார்ஷியல் காப்பியும் ஃபுல் காப்பியும் ஏன் இவ்வளவு டேஸ் எடுக்குது ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு என்றதை நீங்க தேடி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே, ரைட். ரிலீஸ் ப்ரீவியூ சப்போர்ட். ஸோ இந்த ரிலீஸ் ப்ரிவியூன்றது வந்து ஒவ்வொரு சேல்ஸ்ஃபோர்ஸ் ரிலீஸுக்கும் அந்த ப்ரிவியூ சப்போர்ட் என்ன மாதிரின்றது. ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் த சாண்ட்பாக்ஸ் இன்ஸ்டன்ஸ். ஸோ ஒவ்வொரு ஓக்குமே வந்து ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் நீங்கள் அதை வந்து தேடி பார்க்கலாம். கம்பெனி இன்ஃபர்மேஷனில் போயிட்டு நீங்கள்
என்ன இன்ஸ்டன்ஸ்ன்னு தேடி பார்க்கலாம். ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரிவியூ சப்போர்ட் வந்து மாறிட்டே இருக்கு. Right. மெட்டாடேட்டா டிட்டர்மின் பை சோர்ஸ் கண்ட்ரோல் அது ஸ்ட்ரெச் ஓக்கு, பட் மிச்சம் எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து உங்களுக்கு மெட்டாடேட்டா வரப்போகுது. டேட்டா வந்து ஸ்க்ரெச் ஓக்கு வந்து மேனுவலாக புஷ் பண்ணுவோம். டெவலப்பர் ப்ரோக்கு வந்து மேனுவலாக நடக்கும். இது வந்து பார்ஷல் காப்பிக்கு வந்து சாண்ட்பாக்ஸ் டெம்ப்ளேட். ஸோ நாங்கள் ஒரு டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எப்படி டேட்டா என்னென்ன டேட்டா வேணும்ன்றது ஸோ அந்த டெம்ப்ளேட் பேஸ் பண்ணி பார்ஷல் காப்பிக்கு டேட்டா வரும். பட் ஃபுல் காப்பின்றது ப்ரொடக்ஷனை அப்படியே காப்பி பண்ற மாதிரி. என்ன மீன்ஸ் அதே டேட்டாவோட வரும். ஓகே, அண்ட் டேட்டா லிமிட்ஸ். ஸோ ஸ்கெட்சோக்கு 200, டெவலப்பருக்கு 200, மற்ற டெவலப்பர் ப்ரோக்கு 1 GB, பார்ஷல் காப்பிக்கு வந்து 5 GB, ஃபுல் காப்பி வந்து அகெயின் ஃபுல் காப்பின்றது என்ன ப்ரொடக்ஷனா அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணுறது தானே. ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் ஆக்சுவல் காப்பியாக இருக்கும் அது. ரைட், டேட்டாவில் இருந்து மெட்டா டேட்டாவில் இருந்து அதோட டேட்டா லிமிட் எல்லாமே வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணுறேன். இப்போ எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் இந்த ரிஃப்ரெஷிங் டேபிள் 29 daysன்றது. ஸோ நார்மலாக வந்து நாங்கள் அப்படி ரிஃப்ரெஷ் பண்ணுறது இல்லை. ரைட், ஃபுல் காப்பியாக வந்து. ஓகே, இது வந்து சாண்ட்பாக்ஸ் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ். Any questions? Okay, இந்த provisioning time என்றது அது எவ்வளவு நேரம் எடுக்கும் என்றது அது it depends. Okay, DevOps tools. DevOps tools will save you time due to more reliable deployments, fewer bugs shipped to production, and better collaboration between teams of admins and developers. So, developer tools வந்து DevOps tools வந்து உங்களுக்கு reliable deployment-க்கு and fewer bugs shipped to production. So, அது என்ன நீங்க கண்டுபிடிக்காத பக்ஸும் வந்து அப்படியே தான் போகும். ஸோ நீங்க DevOps tools வந்து அதை கண்டுபிடிக்க போறது இல்லை, பட் நீங்க என்ன சேஞ்சஸ் செஞ்சீங்களோ அதே சேஞ்சஸ் தான் நாங்கள் காப்பி பண்ண போகிறோம். ஸோ மோர் ரிலேபிள் டிப்ளாய்மெண்ட், பக்ஸும் வந்து போகலாம், அண்ட் பெட்டர் collaboration between teams of admins and developers. If you run a relatively small Salesforce org, you might not notice some of the pain points that DevOps tools set out to solve. If you have an internal Salesforce development team of multiple people or a large org using a lot of custom development, it's totally a different story. So, நீங்க வந்து என்ன ஒரு சின்ன ஒரு Salesforce org வச்சிருந்தா, you might not notice some of the pain points that DevOps tool set out to solve. ஆனா இதே நீங்க ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் டீம், ஒரு 5 to 6 டெவலப்பர்ஸ், அட்மின்ஸ், அப்படி ஒரு பெரிய டீமா இருந்தா, அண்ட் நீங்க ஒரு பெரிய லார்ஜ் ஓகா இருந்தா, மீன்ஸ் ஒரு பெரிய ஒரு சிஸ்டமா இருந்தா with lot of custom development, so it's totally a different story. So அது வந்து வித்தியாசம். You have probably experienced your changes being overwritten by others and a lot of hassles deploying changes from a developer sandbox all the way to the production, only to find that the feature now don't. So நீங்க வந்து experience பண்ணிக்கலாம். So I'm not sure how many of you are working, but என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்படி இந்த கோட் சேஞ்சஸ் வந்து ஓவர்ரைட் ஆகும். ஸோ ஒரு ஆள் செய்யற சேஞ்சஸ் வந்து இன்னொரு ஆளோட சேஞ்சஸ் மூலமா ஓவர்ரைட் ஆகும். ஸோ யூ ஹேவ் ப்ராபப்லி எக்ஸ்பீரியன்ஸ் வித் சேஞ்சஸ் பீயிங் ஓவர்ரைட்டன் பை அதர்ஸ் அண்ட் அ லாட் ஆஃப் ஹேசல் டிப்ளாயிங் சேஞ்சஸ் ஃப்ரம் the developer sandbox to all the way to the production. So ஒரு சாண்ட்பாக்ஸ்ல இருந்து ப்ரொடக்ஷன் வரைக்கும் டிப்ளாய் பண்றது கஷ்டமே ஓவர்ரைட் ஆகிட்டு இருக்கும் போது. ஸோ
நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் என்ன, என்னோட டீம்ல வந்து நான் தான் ஃபுல்லா வந்து செய்யறேன். ஸோ அப்படி செய்யும்போது ஒவ்வொரு மெம்பர்ஸும் வந்து தாங்க டிப்ளாய் பண்ணும்போது கோட் வந்து ஓவர் ரைட் ஆகும். ஈவன் அது ப்ரொடக்ஷன் வரைக்குமே போயிருக்கு. கிளாசிக்கலி the only way for admins and developers to move changes declaratively between environments is using change set. So normally வந்து Salesforce provide பண்ற option வந்து change set, right? So அந்த change set மூலமா நீங்க எந்த சேஞ்சஸையும் வந்து புஷ் பண்ணலாம் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ அது வந்து that's a classic way, right? Only way for the admins and developers to move changes between environments, right? Change set யூஸ் பண்ணி நாங்க செய்யலாம். பட் அதுல வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு. என்னன்னு, எங்களுக்கு வெர்ஷன் கண்ட்ரோலிங் இல்லை, எல்லா சேஞ்சஸுமே வந்து ஓவர் ரைட் ஆகும், எங்களால் ரோல் பேக் பண்ண முடியாது சேஞ்சஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீச்சர் ஒன்று டெவலப் பண்ணிட்டு நாங்கள் ப்ரொடக்ஷனுக்கு அனுப்புகிறோம், டெஸ்ட் பண்ணிட்டோம், பட் there might be bugs, right? ஸோ அந்த பக்ஸ் வந்து நாங்கள் கண்டுபிடிக்காத பக்ஸாக இருக்கலாம், அது ப்ரொடக்ஷனில் தான் வந்து ஆக்சுவல் டேட்டாவில் தான் வந்து அந்த பக் வந்து எக்ஸ்போஸ் ஆகுதுல்ல, எங்களால் வந்து நாங்கள் பண்ண சேஞ்சஸை இமீடியட்டாக ரிவர்ட் பண்ண முடியாது, ரைட்? ஐ மீன் ரோல் பேக் பண்ண இயலாது. ஸோ அது சேஞ்ச் செட் மூலமாக செய்யும்போது அதில் இருக்கிற என்ன தீமைகள். ரைட், சேஞ்ச் செட் ஸோ நான் லைட்டாக ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது வந்து ஒரு சேல்ஸ்ஃபோர்ஸ்ன்ற ஒரு டெவலப்ஸ் டூல். Whilst change sets are relatively simple to use, they have to be manually created and have a few major drawbacks. ஸோ அது சேஞ்ச் செட் நீங்கள் இதில் எத்தனை பேர் யூஸ் பண்ணீங்கன்னு தெரியாது. ஸோ அது வந்து மேனுவல் கிரியேஷன், நீங்கள் மேனுவலாக ஒரு கம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நீங்கள் டிப்ளாய் பண்ணுறது. பட் என்வாயன்மெண்ட் டு என்வாயன்மெண்ட் நீங்கள் அது ரிப்பீட் பண்ணிக்கொண்டே இருக்கும். Change set can take a while to create as components are added manually. Deployment errors are also common and can be time consuming to fix. So for example, நீங்க வந்து ஒரு சேஞ்ச் செட்ல வந்து என்ன ஏதாவது ஒரு கம்போனன்ட் ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லாட்டி ஏதாவது டிப்ளாய்மெண்ட் இஷ்யூன்னு சொன்னா என்ன, நீங்க ஒவ்வொரு முறையும் அங்க லைக் சேஞ்ச் செட் ஒன்று கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு அப்போ என்வாயன்மெண்ட்டுக்கு அங்கே வந்து நீங்கள் வேலிடேட் பண்ணும்போது தான் நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன, ஒரு காலம் நீங்கள் அப்லோட் பண்ணி வேலிடேட் பண்ணி தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும், ரைட்? ஸோ அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ட்ராபேக். யூ கான் டிப்ளாய் ஆல் கம்போனன்ட்ஸ் where change set such as standard pick list values or sales processes. ஸோ சேஞ்ச் செட்லேயும் வந்து எல்லா கம்போனன்ட்ஸையும் வந்து எங்களால் டிப்ளாய் பண்ண இல்லாது. எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாண்டர்ட் பிக் லிஸ்ட்டும் சேல்ஸ் ப்ராசஸும், ரைட்? ஸோ இது எல்லாமே வந்து will be a manual one. Change sets have to be recreated or cloned each time they move to a different environment. ஸோ நான் தான் சொன்னது, நீங்கள் டெவ்ல இருந்து QA to UAT to ப்ரொடன் சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு என்வாயன்மெண்ட்ஸுக்கு இடையில நீங்கள் டிப்ளாய்மெண்ட் செய்யும் போது ஒவ்வொரு முறையும் புதுசாக சேஞ்ச் செட் கிரியேட் பண்ணி செய்யணும் என்ன. ஸோ அது வந்து again one of the drawback. Change sets cannot be integrated with version control systems to monitor changes between environments. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு பேஜ் லேஅவுட் சேஞ்ச் வந்து டெப்லைம் QAM நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் ஒரு பேஜ் லேஅவுட் சேஞ்சஸ் வந்து செஞ்சுருக்கீங்க டெப்லைம் QAM. அகைன் நீங்கள் QAல வந்து மேனுவல் சேஞ்ச் ஒன்று செஞ்சுட்டு நீங்கள் டெவ்லேருந்து புஷ் பண்ணும்போது அகைன் ஓவர் ரைட் ஆகும். மெயினாக அந்த சேஞ்ச் டெவ்ல இல்லை, ரைட்? ஸோ நீங்கள் QAல மட்டும் தான் அதை சேஞ்ச் நினைக்கலாம். இப்போ வெர்ஷன் கண்ட்ரோலிங் உங்களுக்கு இருக்குமே அந்த என்ன நடக்கும், நீங்கள் டெவ்லைம் QAலையும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்றதை நீங்கள் என்ன செக் பண்ணி பார்க்கலாமே, என்னென்ன சேஞ்சஸ் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி, ரைட்? ஸோ நீங்கள் அதில் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம், ஓகே சம்திங் இஸ் கெட்டிங் ஓவர் ரைட்டிங், ரைட்?
ஸோ சேஞ்ச் செட்டில் வந்து அதை வந்து நாங்கள் செய்ய முடியாது. வெர்ஷன் கண்ட்ரோலிங்க்கு வந்து அதை இன்டிகிரேட் பண்ண இயலாது. அதால் வந்து சேஞ்சஸை வந்து எங்களால் மானிட்டர் பண்ண இயலாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் பிளைண்ட் டிப்ளாய்மெண்ட். கண்ணை மூடிட்டு நீங்கள் கம்போனன்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு டிப்ளாய் பண்ண வேண்டியதுதான். ஸோ யூ கான் சி எனிதிங். அதாவது என்னென்ன சேஞ்சஸ்ன்றதை கூட உங்களால் விஷுவலாக பார்க்க முடியாது. ஸோ இந்த இஷ்யூஸால வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து சேஞ்ச் செட் வந்து யூஸ் பண்றதில்ல, ரைட்? ஸோ சில சின்ன சின்ன கம்பெனிகள் வந்து யூஸ் பண்றாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நிறைய கஸ்டமைஸ்ட் லைக் கஸ்டம் டெவலப்மெண்ட் இல்லாத கம்பெனிஸ் வந்து சேஞ்ச் செட் யூஸ் பண்றாங்க. என்னன்னு சொன்னா அவங்க பெரும்பாலும் கன்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் தான் இருக்கும். பிளஸ் ரெகுலர்லி வந்து என்ன சாண்ட்பாக்ஸை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. ஸோ எவ்ரி டைம் என்ன மந்த்லி மோஸ்ட்லி வந்து அதை மந்த்லி செய்வாங்க. ஒவ்வொரு மாதம் வந்து சாண்ட்பாக்ஸ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், கியூஆர் இருக்கட்டும், டெவலப் என்வாயன்மெண்ட்டாக இருக்கட்டும், எப்பவுமே ஈக்குவலண்டாக இருக்கும், ரைட்? ஸோ ஈக்குவலண்டாக இருக்கும் போது நீங்கள் சேஞ்ச் செட் யூஸ் பண்ணுறது அவ்வளவு இஷ்யூவாக இருக்காது. பட் இன்கேஸ் ஈக்குவலண்ட் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு சேஞ்ச் செட் யூஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ மோஸ்ட்லி வந்து கஸ்டம் டெவலப்மெண்ட் இல்லாத கம்பெனிஸ் வந்து சேஞ்ச் செட் யூஸ் பண்ணுறவங்க, மற்றவங்க யூஸ் பண்ணுறது இல்லை. என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு வெர்ஷன் கண்ட்ரோல் முக்கியம். அண்ட் வெர்ஷன் கண்ட்ரோலிங் வந்து கட்டாயம் தேவை. ஏதாவது பக்குன்னு சொன்னால் எங்களுக்கு சேஞ்சஸ் வந்து ரோல் பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக. Right, DevOps tools. So instead of using change set or a command line utility such as the end migration tool, so அது வந்து ஒரு different migration tool and migration tool ன்றது. So அது வந்து command line மூலமா தான் நாங்க deployment செய்வோம், right? So instead of using change set or a and migration tool, most Salesforce deployment apps have a specialized user interface packed full of features to make deploying and managing changes a breeze. So இந்த சேஞ்ச் செட் இதே அண்ட் மைக்ரேஷன் டூல் அந்த மாதிரி இல்லாமல் மிச்ச டிப்ளாய்மெண்ட் ஆப்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதில் வந்து அவங்க ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து என்ன சேஞ்சஸை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், டிப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு வந்து ஸ்பெஷலைஸ் யூசர் இன்டர்ஃபேஸோடு இருக்கு, ரைட்? ஸோ அது வந்து ஒரு DevOps tool. They have nice features, okay? ஸோ ஒன்று வந்து வெர்ஷன் கண்ட்ரோலிங். Integrate with your favorite hosting provider such as GitHub to have full visibility into what was changed, why, when, and by whom. So version controlling என்ன, for example GitHub எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க அதுல வந்து ஒவ்வொரு தரம் சேஞ்சஸ் புஷ் பண்ணும்போது அதுல என்ன ஒவ்வொரு தரம் புஷ் பண்ண ஹிஸ்டரி கிரியேட் ஆகிட்டே இருக்கு. என்ன அப்போ யார் சேஞ்ச் பண்ணிடுவாங்க, என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, எப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன வெர்ஷன் கண்ட்ரோலிங்ல வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்க செய்யற ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி சேஞ்சஸ் வில் பி ரெக்கார்டட், ரைட்? ஸோ அது வந்து வெர்ஷன் கண்ட்ரோலிங். தென் வந்து CI/CD, டேக் ஃபுல் அட்வான்டேஜ் ஆஃப் கண்டினியூஸ் இன்டிகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெலிவரி ப்ராசஸஸ் பை கிரியேட்டிங் அண்ட் ஆட்டோமேட்டட் டெலிவரி பைப்லைன் ஆஃப் ஆல் யூர் சாண்ட்பாக்ஸஸ். ஸோ CI/CD இங்கே எங்கே வரும்னு சொன்னால் நீங்கள் எல்லாமே வந்து ஆட்டோமேட் பண்ணி வச்சிருக்கும் போது என்ன, ஸோ நீங்கள் டெவ்ல இருந்து QA இருந்து UAT டு ப்ரொடக்ஷன் மேனுவல் எதுவுமே செய்யாமல் நீங்கள் அதை வந்து ஆட்டோமேட் பண்ணி வச்சிருப்பீங்க என்ன. ஸோ அதை வந்து பைப்லைன்னு சொல்றாங்க. ஸோ அந்த பைப்லைன் வந்து ஆட்டோமேட் ஆகியிருக்கும். ரோல் பேக். ஸோ இதான் காய்ச்ச விஷயம் நான் நினைக்கல. Performed a deployment that hasn't worked as expected. ஸோ ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ நீங்கள் அதில் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபீச்சர் ஒன்று டிப்ளாய் பண்ணும்போது அது வந்து ஃபெயில் ஆகலாம், ரைட்? ஸோ நீங்கள் ஃபெயில் ஆகும்போது அந்த என்ன நீங்கள் பண்ணின சேஞ்சஸை வந்து திரும்ப ரிவர்ட் பண்ணணும் என்ன, ஏன்னா அங்கே ஒர்க் ஆகலை அண்ட் இட்ஸ் இம்பேக்டிங் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, ரைட்? ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் இமீடியட்டாக வந்து ரோல் பேக் பண்ணணுமே நம்மளோட சேஞ்சஸை. ஸோ பெர்ஃபார்ம் த டிப்ளாய்மெண்ட் தட் ஹசன்ட் ஒர்க் ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணின மாதிரி ஒர்க் பண்ண சிம்பிளி ரோல் பேக் த சேஞ்சஸ் மேட் to ensure there is minimal disruption to your users. So நீங்க பண்ணின அந்த டிப்ளாய்மெண்டால வந்து பிஸ்னஸ் இம்பேக்ட் ஆகும்போது நாங்கள் பிஸ்னஸ் இம்பேக்ட் ஆக வேண்டி விட்டுட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுவோமா இல்லைன்னு. ஸோ இமீடியட்டாக நாங்கள் என்ன செய்வோம், ஓகே
லெட்ஸ் ரோல் பேக் த சேஞ்சஸ். நாங்கள் ரோல் பேக் பண்ணுவோம் சேஞ்சஸை. தென் வந்து நாங்கள் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் சாண்ட்பாக்ஸில் வச்சுக்கேன். ஸோ அந்த அப்படி நாங்கள் செய்யும் போது வந்து யூசர்ஸுக்கு, அதாவது பிஸ்னஸுக்கு வந்து மினிமல் டிஸ்ட்ரப்ஷன். அவங்களுக்கு வந்து என்ன நிறைய இஷ்யூஸ் இருக்கும், என்ன பிஸ்னஸுக்கு வந்து நிறைய இம்பேக்ட்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி பாதிக்கப்படும், அவங்களோட ரெவென்யூ லாஸ் ஆகும். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஸோ அதை வந்து நாங்கள் மினிமைஸ் பண்ணலாம். என்ன ஸோ இமீடியட்டாக ரோல் பேக் பண்ணுறதால என்ன அந்த ஃபீச்சர் மட்டும் இருக்காது, ரைட்? ஸோ அந்த ஃபீச்சர் வந்து இருக்கானா, ஸோ வில் பி ஃபிக்ஸிங் இட் அண்ட் டிப்ளாயிங் இட். ஸோ இமீடியட்டாக நாங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அகைன் நாங்கள் டிப்ளாய் பண்ணுவோம். பட் ஃபார் த டைமிங் நாங்கள் ரோல் பேக் பண்ணோம்னு சொன்னால் business is not blocked. Testing. Ensuring unit tests are run frequently and pass code coverage is essential to smooth deployments. Deployment tools can automate this process. So, in a test class run பண்றதா இருக்கட்டும், code coverage check பண்றதா இருக்கட்டும், unit testing, even என்னது கோட் ஸ்கேனிங். ஸோ இது எல்லாமே வந்து பாசிபிள் என்ன டிப்ளாய்மெண்ட் டூல்ஸுக்களால் வந்து. ஸோ அதை வந்து நாங்கள் ஆட்டோமேட் பண்ணினா என்ன நடக்கும், ஸோ கோட் ஸ்கேன் பண்ணி ஏதாவது இஷ்யூ உண்டா அகெயின் நாங்கள் அந்த டிப்ளாய்மெண்ட் பிளாக் பண்ணலாம். கோட் கவரேஜ் இல்லையா பிளாக் பண்ணலாம், ரைட்? டெஸ்டிங் ஃபெயிலியர் இருந்தால் பிளாக் பண்ணலாம். ஸோ மீன்ஸ் நாட் பிளாக்கிங், வி ஆர் நாட் டிப்ளாயிங் இஃப் தேர் இஸ் எனி இஷ்யூஸ், ரைட்? ஸோ இது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து கோட் கவரேஜ் இருக்கிறது கட்டாயம் என்ன. ஸோ ஒரு எபெக்ஸ் கிளாஸ் வந்து நாங்கள் டிப்ளாய் பண்ணும்போது எத்தனை பெர்சன்டேஜ் கவரேஜ் இருக்குன்னா, வாட்ஸ் தி நம்பர்? 75. எஸ், 75 என்ன. ஸோ அந்த 75 கோட் கவரேஜ் வந்து அச்சீவ் ஆகலைன்னு சொன்னா என்ன, டிப்ளாய்மெண்ட் பண்ணீங்களா அது என்ன. ஸோ நாங்கள் அதை வந்து பிளாக் பண்ணுவோம் என்ன. ஸோ டெஸ்டிங். ரிப்போர்ட்டிங். The success of any process is the ability to monitor and adjust based on the performance of the team using the tools. Most Salesforce DevOps tools provide the ability to report on the deployments. So நாங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை என்ன, அதில் வந்து டிப்ளாய்மெண்ட்ஸை வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம் என்ன, எத்தனை ஃபெயிலியர், எத்தனை சக்ஸஸ், why it is failed, what is the issue. ஸோ இது எல்லாமே வந்து ரிப்போர்ட்டிங் செய்யலாமே என்ன. ஸோ நாங்கள் ரிப்போர்ட்டிங் செய்யும் போது அதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன டீமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இவாலுவேட் பண்ணுவோம் என்ன. ஸோ டீம் வந்து ஒழுங்காக அதை செய்தாங்க. ஸோ அதான் அந்த விஷயம். ஸோ இது எல்லாமே வந்து டெவாப்ஸ் டூல்ஸ் இந்த ஃபீச்சர்ஸ், வெர்ஷன் கண்ட்ரோலிங், சிஐசிடி, இம்மீடியட் ரோல் பேக், டெஸ்டிங், ரிப்போர்ட்டிங். ஸோ இது எல்லாமே வந்து நைஸ் ஃபீச்சர். ஸோ இதில் எதுவுமே நாங்கள் முதல்ல காய்ச்ச டூல்ஸில் வந்து இல்லை, என்ன சேஞ்ச் செட்டில் இல்லை. சிஐசிடி இல்லை, ரோல் பேக் பண்ண முடியாது, வெர்ஷன் கண்ட்ரோலிங் இல்லை, லைக் டெஸ்டிங் இருக்குது, கோட் கவரேஜ் இருக்குது. பட் அதையுமே வந்து சம்டைம்ஸ் நாங்கள் வந்து சில இடங்களில் வந்து ஸ்கிப் பண்ணலாம். அபெக்ஸ் கிளாஸ்ல இருந்தால் ஸ்கிப் பண்ண முடியாது, பட் நார்மல் இதில் வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணலாம். பட் ஈவன் த கன்ஃபிகரேஷன் சேஞ்சஸும் வந்து கோட் கவரேஜை வந்து இம்பேக்ட் பண்ணும் என்ன. அது அப்படின்னு இருக்கா யோசிச்சு பாருங்க. நீங்கள் அபெக்ஸ் கிளாஸ் சேஞ்சஸ் பண்ணலை, பட் ஈவன் அ கன்ஃபிகரேஷன் சேஞ்ச், ஒரு வேலிடேஷன் ரூல், அது கூட வந்து கோட் கவரேஜை இம்பேக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நாங்கள் வந்து டெவலப்ஸ் டூல்ஸ் இதுக்கு முதல் காய்ச்சிருந்தாங்க என்ன, கியர் செட், சாரி செயின் செட்டும் அண்ட் மைக்ரேஷன் டூலும். ஸோ அதை விட எங்களுக்கு வந்து இருக்கு கியர் செட் இருக்கு, கொப்பேடோ, ப்ராட்லி, ஃப்ளோசம், ஆட்டோ ரேபிட். ஸோ இப்படி நிறைய டெவலப்ஸ் டூல்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ கொப்பேடோ கேள்விப்பட்டிருப்பீங்க. I'm not sure everyone heard about it, but most of you guys, right? So கொப்பேடோ சர்டிஃபிகேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் நாங்கள் இங்கே வந்து கொப்பேடோ பற்றி கேட்க போகிறதில்ல. ஸோ நாங்கள் இங்கே மெயினாக பார்க்க போகிறது கியர் செட் தான். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் தி கியர் செட், ரைட்? இது ஆக்சுவலாக முதல்ல வந்திருக்க வேண்டிய. ஸோ நீங்கள் இதில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் என்ன டெவலப்ஸ் டூல்ஸ் கைக்கில் வந்து போட்டிருந்தா என்ன ஸ்பெஷலைஸ்ட் யூஸ் இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு அவங்க அதில் வந்து எல்லாமே பார்க்கலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு, ரைட்?
ஸோ நாங்கள் எங்கேருந்து எடுக்கிறோம், எங்கே டிப்ளாய் பண்ணுறோம். ஸோ அந்த யூசர் நேமை வச்சு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவோம் என்ன எங்கேருந்து எடுக்கிறோம், எங்கே டிப்ளாய் பண்ணுறோம், அந்த டிப்ளாய்மெண்ட் நேம் என்ன, எப்போ, தென் அதே டிப்ளாய்மெண்ட்டை நாங்கள் க்ளோன் பண்ணி இன்னொரு என்வாயன்மெண்ட்ஸுக்கு புஷ் பண்ணுறது, ரோல் பேக் பண்ணலாம், ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணலாம், நீங்கள் என்ன சேஞ்சஸ்ன்றதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது. ரைட். Version controlling. Version control, also known as source control, is the practice of tracking and managing changes to software code. So, Salesforce and in any stack, in the stack இருந்தாலுமே என்னது கோட் சேஞ்சஸை வந்து ட்ராக் பண்ணுறது, கோட் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஃபைல் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஸோ அதை வந்து ட்ராக் பண்ணுறதும் மேனேஜ் பண்ணுறதும், ரைட். ஸோ அது வந்து சோர்ஸ் கண்ட்ரோலிங் or version control. Version control systems are software tools that help software teams manage changes to source code over time. So version controlling system என்றாலும் அதுவும் என்ன, it's again another software that help software teams manage changes to source code over time. என்னது source code வந்து அதுல இருக்க changes அது எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு software tool தான் version control. As development environments have accelerated, version control systems help software teams work faster and smarter. Like ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா குயிக்கா என்ன, ஒரு ஆள் செய்கிற சேஞ்ச் வந்து இன்னொரு ஆள் ஓவர்ரைட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வெர்ஷன் கண்ட்ரோலிங் வந்து சப்போர்ட் பண்ணுமே என்ன. ஸோ அகெயின் ஓவர்ரைட் பண்ணி கொண்டு இருக்க என்ன நடக்கும், திரும்ப 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 அந்த சேஞ்சஸை நாங்கள் செய்யலை அது என்ன. ஸோ ஓவர்ரைட் பண்ணாத இடத்துல என்ன நடக்கும், ஒர்க் வந்து ஃபாஸ்டர் ஆகும் என்ன, ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மார்ட்டர். They are specially useful for DevOps teams since they help them to reduce development time and increase successful deployments. So இது வந்து specially useful for DevOps teams. என்னன்னு சொன்னா, since they help them to reduce development time and increase successful deployments. ஸோ அந்த டெவலப்மெண்ட் டைமை குறைக்கிறதுக்கும் சக்ஸஸ்ஃபுல் டிப்ளாய்மெண்ட்டை கூட்டுறதுக்கும் வந்து இந்த வெர்ஷன் கண்ட்ரோலிங் வந்து டெவலப்ஸ் டீம்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. Version control software keeps track of every modification to the code in a special kind of database. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வெர்ஷன் கண்ட்ரோலிங் கதைச்சேன்னு லைக் அது இன்னொரு சாஃப்ட்வேர் டூல்னு சொன்னானே, அகெயின் அது வந்து ஒரு டேட்டா பேஸை பேஸ் பண்ணி தான் ரன் ஆக போகுது, ரைட். ஸோ இட்ஸ் அ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் டேட்டா பேஸ், ரைட். ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் சாஃப்ட்வேர் கீப்ஸ் ட்ராக் ஆஃப் எவ்ரி மாடிஃபிகேஷன். ஸோ எல்லா மாடிஃபிகேஷனையும் வந்து அதை ட்ராக் பண்ணி கொண்டிருக்கும். அது கோட் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஈவன் ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் சேஞ்சஸாக இருக்கட்டும், ரைட். ஸோ எல்லாத்தையும் வந்து அதை ட்ராக் பண்ணுமே. நான் அப்போ அதை ட்ராக் பண்ணும்போது அது ஜஸ்ட் சேஞ்சஸை மட்டும் ட்ராக் பண்ணுமே, இல்லை என்ன யாரு எப்போ என்ன செஞ்சாங்கன்ட்டு எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுமே என்ன. ஸோ இட்ஸ் அ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் database. If a mistake is made, developers can turn back the clock and compare earlier versions of the code to help fix the mistake while minimizing disruptions to all team members. ஸோ நீங்கள் டெவலப்லேருந்து QAக்கு புஷ் பண்ணும்போது QAல ஏதாவது சம்திங் ஃபங்க்ஷனாலிட்டி பிரேக் ஆகிட்டுன்னா நீங்கள் என்ன இமீடியட்டாக வெர்ஷன் கண்ட்ரோலிங்கில் போயிட்டு என்ன ப்ரீவியஸ் வெர்ஷனையும் கரண்ட் வெர்ஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்து, ஓகே நான் என்னென்ன சேஞ்சஸ் செஞ்சுருக்கேன், இது வந்து என்ன ஃபங்க்ஷனாலிட்டியை பிரேக் பண்ணியிருக்கேன் என்ன. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து தெரியாட்டி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதும் கஷ்டமே என்ன. ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் இருக்கிறதால வந்து என்ன, நீங்கள் ப்ரீவியஸ் வெர்ஷன், அதாவது ப்ரீவியஸ் வெர்ஷன் ஒர்க் ஆகிட்டு இருந்தது, நான் செஞ்ச சேஞ்சஸால தான் ஒர்க் பண்ணலன்னு சொன்னால் நான் செய்த ஏதோ ஒரு சேஞ்ச் தான் அதை பிரேக் பண்ணுது, ரைட். ஸோ we'll get the earlier version, previous version எடுத்துட்டு current versionோட நாங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் நாளைக்கு ஈஸியாக வந்து எங்களோட மிஸ்டேக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ while minimizing disruption to all team members. ஸோ மற்ற டீம் மெம்பர்ஸ் என்னது அவங்களோட
பிளாக்கிங்கை வந்து நாங்கள் மினிமைஸ் பண்ணலாம். என்ன ரைட், பெனிஃபிட்ஸ் ஆஃப் வெர்ஷன் கண்ட்ரோல். A complete long-term change history of every file. ஸோ நீங்கள் ஒரு அபெக்ஸ் கிளாஸ் எடுத்தீங்கன்னா கோட் சேஞ்சஸ் எல்லாருமே மாறி மாறி செஞ்சுட்டு இருப்போம் என்ன. ஸோ அது வந்து என்ன நடக்கும், ஸோ அது வந்து அந்த சேஞ்சஸ் புஷ் பண்ண அது நடக்கும், அந்த ஹிஸ்ட்ரியை வந்து ட்ராக் பண்ணிக்கொண்டே இருக்கும் என்ன. அது ஒரு லாங் டேர்ம் சேஞ்ச் ஹிஸ்ட்ரி அன்லெஸ் யூ டிலீட். நீங்கள் இப்போ இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் நீங்கள் டிலீட் பண்ணாத வரைக்கும் அது 5 வருஷமா என்னென்ன 10 வருஷமா என்னென்ன அந்த ஹிஸ்ட்ரியை ட்ராக் பண்ணிக்கொண்டே இருக்கும் என்ன. ஸோ 10 லைன் கோட்ல இருந்து 1000 லைன் கோடா மாறி இருந்தாலும் அந்த இடையில இருக்கிற அந்த 990 லைனும் எப்படி எட்டாயின்னு அந்த ஹிஸ்டரி வந்து இருக்குமே என்ன வெர்ஷன் கண்ட்ரோலிங். ஸோ அதான் பிரான்ச்சிங் அண்ட் மர்ஜிங். ஸோ எப்பவுமே வந்து நாங்கள் டிரெக்டாக வந்து வெர்ஷன் கண்ட்ரோலிங்னு சொல்லிட்டு நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த மெயின் பிரான்ச்சில் வந்து புஷ் பண்ண மாட்டோம். ஸோ நாங்கள் என்ன செய்வோம், அதுலேருந்து ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி கம்பேர் பண்ணிட்டு நாங்கள் மர்ஜ் பண்ணுவோம். ஸோ பிரான்ச்சிங் அண்ட் மர்ஜிங். ட்ரேசபிலிட்டி. ஸோ உங்களுக்கு என்ன சேஞ்ச்ன்றதை வந்து ஈஸியாக உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன. ஸோ எனக்குமே வந்து நாங்கள் ஏதாவது ஒரு இஷ்யூன்னு சொன்னால் ஓகே இந்த கோட் வந்து பிரேக் ஆகிருக்கு, ஸோ நான் பிரேக்கிங் பாயிண்டையும் வந்து கண்டுபிடிச்சா ஸோ நான் அடுத்தது என்ன செக் பண்ணுவேன், யாரு அந்த சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க, ஏனெண்டா ஐ நீட் டு நோ வை இட் இஸ் மேட் ரைட். ஸோ தட் குட் பி அ ஃபீச்சர் ரைட். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து பிரேக் ஆகக்கூடாதுன்னு. ஸோ அப்போ நான் வந்து இந்த பர்சனை கண்டுபிடிச்சு அந்த பர்சன்ட்ட போயிட்டு கேட்கணும் என்ன வை திஸ் சேஞ்சஸ் மேட். ஸோ அதை வந்து ட்ராக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும் என்ன. ஸோ தட்ஸ் ட்ரேசபிலிட்டி. Right. Source code management. Source code management, SCM, is used to track modifications to a source code repository. SCM tracks a running history of changes to a code base that helps resolve conflicts when merging updates from multiple contributors. SCM is also synonymous with version control. நிறைய பேர் வந்து சேஞ்சஸை வந்து புஷ் பண்ணிக்கல, தேர் மைட் பி கன்ஃப்ளிக்ட்ஸ் என்ன. அதாவது வந்து ஒரே லைனை வந்து 2-3 பேர் வேற வேறு விதமாக சேஞ்ச் பண்ணும்போது கன்ஃப்ளிக்ட் வேணும் என்ன. ஸோ அது வந்து என்ன ரன்னிங் ஹிஸ்ட்ரி ஆஃப் சேஞ்சஸ் டு கோட் பேஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் ரிசால்வ் கன்ஃப்ளிக்ட். ஸோ அது வந்து ஹிஸ்ட்ரி எல்லாம் வச்சிருக்கும் எஸ்இஎம். தென் என்ன கன்ஃப்ளிக்ட்ஸ் உங்களுக்கு காட்டும் when merging updates from multiple contributors. ஸோ நிறைய பேர் ஒர்க் பண்ணும்போது அதை merge பண்ணும்போது அங்கே வர கன்ஃப்ளிக்ட்ஸை ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். The best practice of SCM are commit often, make detailed notes, use branches, review changes before committing. ஸோ source code management இந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன, நீங்கள் ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணி 10 நாளும் அந்த கோட் அப்படியே வச்சுக்குது இல்லை, நீங்கள் டெய்லி பேசிஸோ வாட்எவர் நீங்கள் வந்து அடிக்கடி அந்த சேஞ்சஸை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் என்ன. அப்படி இல்லாட்டி சொன்னால் என்ன நடக்கும், நீங்கள் 10 நாள் ஒர்க் பண்ணுறதுக்கு இடையில அங்கால 4 பேர் 40 கமிட் பண்ணியிருப்பாங்க ரைட். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்ன. அண்ட் நீங்கள் அவங்களோட சேஞ்சஸையும் வந்து அக்கமடேட் பண்ணுவோம். மேக் டீட்டெயில் நோட்ஸ். ஸோ நீங்கள் ஒவ்வொரு சேஞ்சும் புஷ் பண்ணும்போது மேக் டீட்டெயில் நோட்ஸ். ஸோ அப்போதான் எங்களுக்கு லைக் இன்னொரு நாள் பார்க்கும்போதும் அதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் என்னென்ன சேஞ்சஸ் ரைட். யூஸ் பிரான்ச்சஸ். ஸோ முதல் சொன்னதான். ஸோ எப்போவுமே பிரான்ச் யூஸ் பண்ணி தான் நாங்கள் கமிட் பண்ணணும் எங்களோட சேஞ்சஸை, அதுக்கப்புறம் தான் merge பண்ணணும். ஸோ தட் வில் ஹெல்ப் டு ரிவ்யூ சேஞ்சஸ் பிஃபோர் கமிட்டிங். ஸோ நீங்கள் பிரான்ச் கிரியேட் பண்ணி போட்டு அந்த பிரான்ச்சுக்கு புஷ் பண்ணிட்டு நீங்கள் merge பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன உங்களுக்கு சேஞ்சஸ் காட்டும் என்ன, உங்களோட பிரான்ச்சுக்கும் மெயின் பிரான்ச்சுக்கும் இடையில இருக்கிற சேஞ்சஸ் என்னென்னு சொல்லி. ஸோ நீங்கள் அதை வந்து ரிவ்யூ பண்ணணும் கட்டாயம் என்ன பிஃபோர் கமிட்டிங். ஐம் சாரி. ஸோ யா பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டு ஸோ நீங்கள் பிரான்ச்சில் வந்து உங்களோட சேஞ்சஸ் புஷ் பண்ண போகும்போது பிரான்ச்சுக்கும் நீங்கள் செஞ்ச கோடுக்கும் இடையில இருக்கிற என்ன சேஞ்சஸ்ன்றதை வந்து நீங்கள் கட்டாயம் ரிவ்யூ பண்ணணும் கமிட் பண்ணுறதுக்கு முதல் ரைட். ஏன்னா நீங்கள் எடுத்துள்ள காப்பி வந்து கொஞ்சம் பழசாக இருக்கலாம் என்ன,
நீங்க இன்னைக்கு ஏப்ரல் 11ஆம் தேதி, நீங்க ஏப்ரல் 1ஆம் தேதி ரிட்ரீவ் பண்ணியிருப்பீங்க சேஞ்சஸ். அதுக்கு பிறகு அந்த சேஞ்சஸ் அங்க மெயின் பிரான்ச்ல நிறைய நடந்திருக்கு. ஸோ நீங்க எப்பவுமே ரிவ்யூ பண்ணி சேஞ்சஸை வந்து ரிவ்யூ பண்ணி தான் கமிட் பண்ணணும். ஸோ கண்ணை மூடிட்டு இது என்னோட சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு கமிட் பண்ண இயலாது. ஸோ தோஸ் ஆர் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ரைட். ஸோ வாட் இஸ் கிட்? By far the most widely used modern version control system in the world today is Git. So இப்போ வரைக்கும் Git தான் ஒரு எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு version control system என்ன. So Git is a mature, actively maintained open source project originally developed in 2005 by Linus Torvalds, the famous creator of the Linux operating system kernel. So Linux operating system, kernel and Linux operating system create பண்ணின அந்த person தான் வந்து இந்த கிட்டையும் வந்து டெவலப் பண்ணினவர். ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ், என்ன யாருமே வந்து யூஸ் பண்ணலாம் என்ன. ஸோ அதில் பெய்ட் வெர்ஷனும் இருக்கு, பட் இட்ஸ் அன் ஓப்பன் சோர்ஸ். A staggering number of software projects rely on Git for version control, including commercial projects as well as open source. So எதுவா இருந்தாலுமே வந்து என்ன, most of the software projects rely on the Git for version controlling. So version controlling அவங்க யூஸ் பண்றது வந்து Git தான். அது கமர்ஷியல் ப்ராஜெக்டா இருக்கட்டும், ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் Git தான் நம்பி இருக்காங்க. நம்பி இருக்கிற in the sense they are using it. Having a distributed architecture, Git is an example of a DVCS. DVCS என்ன? Distributed Version Control System. ஸோ அது வந்து அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. Rather than have only one single place for the full version history of the software, as is common in one's popular version control system like CVS or Subversion, also known as SVN. In Git, every developer's working copy of the code is also a repository that can contain the full history of all changes. So, மற்ற வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், அதாவது சிவிஎஸ் ஓ சப்வர்ஷன் மாதிரி இல்லாம கிட் வந்து என்ன, எவ்ரி டெவலப்பர்ஸ் ஒர்க்கிங் காப்பி ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் த கோட் இஸ் ஆல்சோ அ ரெபாசிட்டரி. ஸோ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த கோடுமே வந்து என்ன, ஒர்க்கிங் காப்பியுமே வந்து ஒரு ரெபாசிட்டரி தான், ரைட்? தட் கேன் கண்டெயின் த ஃபுல் ஹிஸ்டரி. ஸோ நாங்கள் இங்கே ரெபாசிட்டரின்னு சொல்லும்போது என்ன, நீங்க லோக்கல்ல வச்சு செஞ்சுட்டு இருந்தாலுமே அது வந்து என்ன, உங்க ஒரு ஹிஸ்டரி இருக்கும், என்னென்ன சேஞ்சஸ் செஞ்ச நீங்க, எப்ப செஞ்ச நீங்க. ஸோ எவ்ரி சேஞ்சஸ் ட்ராக்ஸ். ரைட். ஸோ கிட்ன்னு வரும்போது அதுல முதலாவது விஷயம், மெயின் விஷயம் என்ன, பிரான்ச்சிங். ஸோ எப்பவுமே வந்து இது எங்கட மெயின் பிரான்ச்சா இருந்தா, ரைட், மெயின் ரிப்போசிட்டரியா இருந்தா, ஸோ அதுக்கு நாங்கள் வந்து டிரெக்டா புஷ் பண்ண மாட்டோம். என்ன, எப்பவும் அதுல இருந்து ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணுவோம், ரைட்? பிரான்ச் கிரியேட் பண்ணி அதுல தான் உங்களோட ஃபீச்சரை தந்துட்டு பிறகு வந்து இது வந்து இப்படி நீளமா போதுங்க, இதை வந்து நீங்க திரும்ப மர்ஜ் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ பிரான்ச்சிங்ன்றது என்ன, நாங்க மெயினா யூஸ் பண்ற மெயின் பிரான்ச், மெயின் அது பிரான்ச் தான் சொல்றது. ஸோ அதுல இருந்து நாங்க ஒரு சப்பா இன்னொன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது வந்து என்ன நடக்கும், ஸோ இந்த ரெண்டு நோடுமே வந்து என்ன நடக்கும், இதுல இருக்கிற சேஞ்சஸ் தான் வச்சிருக்கும். என்ன, இந்த சேஞ்சஸ் இங்க இருக்காது, இந்த சேஞ்சஸ் இங்க இருக்காது. என்ன, ஸோ அது வந்து இன்னொரு பிரான்ச்சா போயிட்டு இருக்கும். ஸோ இன்னைக்கு லைக் ஒரு கிவன் டைம்ல வந்து நீங்க வந்து அதை மர்ஜ் பண்ணுவீங்க, ரைட்? புல் ரிக்வெஸ்ட், ரைட்? ஸோ முதல் காட்சி விஷயம் தான். யா,
ஸோ நீங்கள் ஃபீச்சர் பிரான்ச் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு, ஸோ பிரான்ச்சிங் ஆச்சுனாங்க, ஸோ ஃபீச்சர் பிரான்ச் ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க. கிரியேட் பண்ணிட்டு மெயினோட வந்து மெர்ஜ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அந்த மெர்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணுற அந்த இதெல்லாம் வந்து புல் ரிக்வெஸ்ட் வந்து சொல்கிறாங்க, ரைட்? ஸோ இதை வந்து புஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, ரைட்? ஸோ அதான் வந்து ஒரு புல் ரிக்வெஸ்ட். ஷார்ட் ஃபார்மாக வந்து நாங்கள் பிஆர்னு சொல்கிறாங்க. பிஆர் வந்து ஷார்ட் ஃபார்ம், அதை வந்து நாங்கள் சொல்லலாம் புல் ரிக்வெஸ்ட், ரைட்? இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்கும், ப்ரொடக்ஷனுக்கு, யூஏடிக்கு, டெவாப்ஸுக்குன்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் பிரான்ச் கிரியேட் பண்ணி நீங்கள் அதை மர்ஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு ஃபீச்சர் பிரான்ச் கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் என்ன ப்ரொமோஷன் பிரான்ச். ஸோ இட்ஸ் ஹவ் யூ டிசைட், ரைட்? ஸோ நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் எப்படி வச்சுருக்கீங்கன்றதை பொறுத்து அது மாறும். என்ன ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ப்ரொடக்ஷன்லேயே வந்து ப்ரொமோஷன் கிரியேட் பண்ணிவிட்டு நாங்கள் அதில் வந்து புஷ் பண்ணி மர்ஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் யூஐடிங்கிற தனி பிரான்ச் இருக்கும், அதுவும் அதே மாதிரி தான், என்ன ப்ரொமோஷன் பிரான்ச்சஸ், ரைட்? ஸோ ப்ரொடக்ஷன்லேருந்து ஃபீச்சர் பிரான்ச் கிரியேட் பண்ணி ஃபீச்சர் பிரான்ச்சை ப்ரொமோஷன் பிரான்ச்சுக்கு மெர்ஜ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் ப்ரொடக்ஷனுக்கு மெர்ஜ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ how the process is defined. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி டிஃபைன் பண்ணிக்கின்றதை பொறுத்து அது மாறும். ஸோ எங்களோட வந்து எப்படின்னு சொன்னால் என்னோட கம்பெனியில் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுற ப்ராசஸ். ஸோ எங்களுக்கு ஒரு மாஸ்டர் பிரான்ச் இருக்கு. ஸோ இங்கே வந்து ப்ரொடக்ஷன், பட் எங்களுக்கு வந்து மாஸ்டர் பிரான்ச் இருக்கு. அந்த மாஸ்டர் பிரான்ச் தான் ப்ரொடக்ஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதுலேருந்து நாங்கள் 2 பிரான்ச் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம், கியூஏக்கும் ப்ரீ ப்ரோடுக்கும், ரைட்? ஸோ நாங்கள் என்ன செய்ய முடியும், ஈச் அண்ட் எவ்ரி டைம் அதுலேருந்து ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கியூஏன்னு சொன்னால் கியூஏலேருந்து ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி அதுக்கு புஷ் பண்ணிட்டு அதை நாங்கள் மர்ஜ் பண்ணோம். என்ன பிறகு ரிலீஸ் பிரான்ச்ல இருந்து கியூஏ பிரான்ச்ல இருந்து தென் நாங்கள் ப்ரீப்ரோடுக்கு போவோம். என்ன ஸோ ப்ரீப்ரோட வந்து நாங்கள் சொல்றது ரிலீஸ் பிரான்ச். ஸோ அதுக்கு புஷ் பண்ணோம். ஸோ அங்கேருந்து எகெயின் மாஸ்டர். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் ரெண்டு இல்லை, பட் இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள், ரைட்? டெமோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக், ஜஸ்ட் 5 மினிட்ஸ், ஒரு 3:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அகைன். ஓகே?